Hello friends, welcome to our channel. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல 12th Maths Chapter 1 Application of Matrices and Determinants Exercise 1.1ல 15th sum 15வது sum பார்க்கலாம். இந்த 15வது sum எப்படின்னா ஒரு encryption, decryption அப்படின்னு சொல்லிட்டு கோடிங் என்கோடு டிகோடு அப்படிங்கிற மாதிரி கோடிங்கில் வந்துட்டு ஒரு மெசேஜ் சொல்லியிருக்கிறாங்க. அவங்க என்ன மெசேஜ் சொல்லியிருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது, அதை எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் இந்த கொஸ்டின். இதை பார்க்கலாம். Decrypt the received encoded message. என்கோடு டிகோடெலாம் இந்த கம்ப்யூட்டர் இதில் கோடிங் வேர்ட்ஸாக வரும். ஸோ ஒரு என்கோடட் மெசேஜ் வந்து 2 ரோவாக சொல்லியிருக்காங்க. 2 cross 2 இது ஃபர்ஸ்ட் ரோ, இது செகண்ட் ரோ, 2 ரோ மெசேஜ். இதில் வந்து என்கிரிப்ஷன் ஒரு மேட்ரிக்ஸும் கொடுத்துருக்குறாங்க. அவங்க வந்துட்டு ரிசீவ்டு நம்ம வந்துட்டு ஒரு மெசேஜை வந்துட்டு நம்மளுக்கு ஒருத்தவங்க சொல்கிறாங்க. எப்படின்னா ஒரு என்கோடாக சொல்லியிருக்கிறாங்க, என்கோடில் ஒரு மெசேஜ் சொல்லியிருக்கிறாங்க. இதை எப்படி அவங்க என்ன மெசேஜ் சொல்லியிருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம எப்படி தெரிஞ்சுக்கணும்னா டீக்ரிப்ஷன், நம்ம டீக்ரிப்ஷன் ஃபைண்ட் அவுட் பண்ணி டீகோடட் ரோ ஃபைண்ட் அவுட் பண்ணால் நம்மளுக்கு வந்துட்டு அவங்க என்ன மெசேஜ் சீக்ரெட்டாக சொல்லியிருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ வந்துட்டு ஒரு இன்ஃபர்மேஷனை டைரெக்டாக நம்ம சொல்லாமல் இன்டைரக்டாக வந்துட்டு சொல்கிறது, சீக்ரெட்டாக சொல்கிறதுக்கு தான் இந்த என்கிரிப்ஷன் டீக்ரிப்ஷனை வந்துட்டு யூஸ் பண்ணுறது. இப்போ நம்மக்கிட்ட ஒருத்தவங்க ஒரு இன்ஃபர்மேஷனை டைரெக்டாக சொல்லாமல் ஒரு கோடிங் மூலமாக வந்துட்டு சொல்லியிருக்கிறாங்க. அவங்க கோடிங்கில் சொல்லியிருக்கிறது என்ன இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது நம்ம எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது தான் இந்த டீக்ரிப்ஷன். ஸோ நம்ம வந்துட்டு என்ன சொல்லியிருக்காங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும்னா ஃபஸ்ட்டு டீக்ரிப்ஷன் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இதில் ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்குறாங்க, என்னன்னா டீக்ரிப்ஷன் மேட்ரிக்ஸ் as its இன்வர்ஸ். ஸோ இன்வர்ஸ் டீக்ரிப்ஷன் வந்துட்டு மேட்ரிக்ஸ் வந்து இன்வர்ஸ்னால் வந்துட்டு ஸோ இன்வர்ஸ் நம்ம வந்துட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ இன்வர்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணி அதில் வந்துட்டு நெக்ஸ்ட்டு வேர் த சிஸ்டம் ஆஃப் கோட், அதில் கோடு என்னன்னா by the number 1 to 26 to the letters A to Z. நம்ம வந்து decoded row find out பண்ணி ஸோ அதில் கிடைக்கிற அந்த decoded ரோ வந்து என்னன்னா A to Z 26 லெட்டரில் நம்ம வந்துட்டு சப்சீக்வன்ஸ் பண்ணும்போது அவங்க என்ன இன்ஃபர்மேஷன் சொல்லியிருக்கிறாங்க அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதுதான் இந்த கொஷினோட கான்செப்ட்டு. ஸோ இது மூலமாக நம்ம எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது, நம்ம அவங்க என்ன சொல்லியிருக்காங்கிறத நம்ம எப்படி தெரிஞ்சுக்கலாம் கோடிங் மூலமாக அப்படிங்கிறது பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கிவன் இன் கொஸ்டின் 2 என்கோடட் மெசேஜ் கொடுத்துருக்குறாங்க. ஸோ கிவன் என்கோடட் மெசேஜ் 2 என்கோடட் மெசேஜ் நம்மளுக்கு வந்துட்டு கொடுத்துருக்குறாங்க. என்னென்னா 2 - 3 24. நெக்ஸ்ட்டு ஒரு என்கிரிப்ஷன் மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்குறாங்க. இதை வந்து நம்ம என்கோடட் மேட்ரிக்ஸை வந்துட்டு என்கோடட் மேட்ரிக்ஸ் அதை வந்து ஜஸ்ட் நம்ம ஏன்னு கன்சிடர் பண்ணலாம். A ஈக்குவல் டு -1 -1 2 1. இப்போது என்கோடட் மேட்ரிக்ஸு என்கிரிப்ஷன் மேட்ரிக்ஸில் என்கோடட் மேட்ரிக்ஸ் வந்துட்டு ஏ, இந்த டீக்ரிப்ஷன் மேட்ரிக்ஸ் வந்துட்டு இன்வர்ஸ். ஸோ இன்வர்ஸ்னால் நம்ம இப்போ ஃபஸ்ட்டு வந்துட்டு ஏ இன்வர்ஸ் கேல்குலேட் பண்ணணும். ஸோ ஏ இன்வர்ஸ்னால் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு மாடுலஸ் ஆஃப் ஏ கேல்குலேட் பண்ணுறது. ஸோ மாடுலஸ் ஆஃப் ஏ ஈக்குவல் டு இந்த கிவன் இந்த ஏல வந்துட்டு ரெண்டையுமே நம்ம கிராஸிங்கில் மல்டிப்ளை பண்ணி மைனஸ் பண்ணணும். இந்த 2 கிராஸில் மல்டிப்ளை பண்ணணும், இந்த 2 கிராஸில் மல்டிப்ளை பண்ணணும். -1 × 1 -1 -1 மைனஸ், இது ஃபார்முலாவோட மைனஸ். நெக்ஸ்ட்டு -1 × 2 இங்கே வர மைனஸ் இருக்குது. ஸோ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும், +2. Modulus of A equal to 1. This is not equal to 0. So நம்ம வந்துட்டு A inverse find out பண்ணலாம். A inverse equal to 1 divided by modulus of A at A. Next நம்ம find out பண்ண வேண்டியது at A. at A equal to in 2 cross 2 matrix at A எப்படி find out பண்ணோம், இந்த A11 A22 இந்த 2 எலிமெண்ட் இன்டர்சேஞ்ச் பண்ணணும். இந்த A12 A21 இந்த 2 எலிமெண்டோட சைன் மட்டும் சேஞ்ச் ஆகும். ஸோ -1 இன்டர்சேஞ்ச் பண்ணும்போது இங்கே வந்து 1, இங்கே வந்துட்டு -1 ஆகிடும். நெக்ஸ்ட்டு இந்த -1 வந்து +1 ஆகிடும்.
ப்ளஸ் 2 வந்துட்டு -2 ஆகிடும். ஸோ அப்போ இங்கே வந்துட்டு +1, இங்கே வந்துட்டு -2. At J value 1, 1, -2, -1. So A inverse formula apply பண்ணலாம். A inverse equal to 1 divided by 1 modulus of A value 1. So 1 divided by 1 in at J 1, 1, -2, -1. -2. A inverse equal to 1, 1, -2, -1. Next நம்ம வந்துட்டு decryption matrix find out பண்ணியாச்சு. நம்மளுக்கு வந்துட்டு என்ன மெசேஜ் அவங்க சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத நம்மளுக்கு தெரிஞ்சுக்கணும்னா decoded row நம்ம வந்துட்டு find out பண்ணணும். encoded மெசேஜ் கொடுத்துருக்குறாங்க, நம்ம decoded மெசேஜ் என்னன்னு சொல்லிட்டு find out பண்ணணும். ஸோ அதுக்காக எப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்துட்டு இதில் coded row matrix, coded row matrix. Then நம்ம find out பண்ணி வச்சிருக்க decoding matrix, decoding matrix. next வந்து நம்ம find out பண்ண வேண்டிய decoded row matrix. இப்போ coded row வந்துட்டு encoded row வந்துட்டு நம்மளுக்கு given questionல கொடுத்துருக்குறாங்க encoded message. then decoding matrix நம்ம A inverse find out பண்ணியிருக்கிறோம். நம்ம வந்துட்டு next வந்து decoded row matrix வந்து find out பண்ணணும். ஸோ இதை அப்படி ஒரு டேப்லர் காலமாக நம்ம ரைட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் கோடட் மெசேஜ் நம்மளுக்கு encoded மெசேஜ் இங்கே என்ன கொடுத்துருக்குறாங்க 2, -3. இது ஃபர்ஸ்ட் ரோ ஒரு மேட்ரிக்ஸ் ஒரு அவங்க கொடுத்துருக்குற மெசேஜ் 2, -3. நெக்ஸ்ட் வந்துட்டு 20யும் 4ம். ஸோ இந்த மாதிரி ரெண்டு encoded மெசேஜ் given in கொஸ்டினில் கொடுத்துருந்தாங்க. நெக்ஸ்ட் encoded மேட்ரிக்ஸ் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணி வச்சிருக்கிறது 1, 1, -2, -1. சேம் அதே தான் இங்கேயும் 1, 1, -2, -1. நெக்ஸ்ட் நம்ம decoded row matrix find out பண்ணோம். decoded row matrix find out பண்ண என்ன பண்ணணும்னா இந்த coded row matrix இருக்கு இல்லைங்களா, இதுவும் decoded matrix இந்த ரெண்டையும் நம்ம மல்டிப்ளை பண்ணணும். ஸோ this row into this column அந்த மாதிரி மல்டிப்ளை பண்ணணும். So 2 into 1, 2. Next this -3 into -2, 6. Minus into minus plus side. So plus 6. Next this row into this column. 1 into 2, 2. Next -3 into -1. Minus into minus plus side. So plus 3. Next same adhe madha this row into this column. So 20 into 1, 20. Next this 4 inga -2 irukku, 4 into 2 8 minus kuradala -8. Next this row into this column 20 into 1, 20. inga 4 irukku, inga -1 irukku, so 4 into -1 -4. Next 2 plus 6 8, 2 plus 3 5. 20 minus 8 12, 20 minus 4 16. Decoded row matrix find out பண்ணியாச்சு. So subsequence of decoded row matrix. Decoded row matrix என்ன find out பண்ணிருக்கோம் 8 5 space row matrix 8 5 12 16. ஸோ நம்ம decoded row matrix find out பண்ணிட்டோம். ஸோ இதில் வந்துட்டு அவங்க என்ன இன்ஃபர்மேஷன் சொல்ல வராங்க அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக இங்கே கண்டிஷன் கொடுத்துருக்குறாங்க. where the system of code are described by the number 1 to 26 to the letters A to Z. இப்போ நம்ம நம்பர்ஸில் வந்துட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். ஸோ இதை வந்துட்டு நம்ம என்ன இன்ஃபர்மேஷன் இருக்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த நம்பர் 8னா இந்த A to Z
ஆல்பபெட் லெட்டர்ஸில் வந்துட்டு எத்தனாவது எயித்துன்னா இந்த லெட்டர் எத்தனாவது எயித்து லெட்டர் என்ன வரும், ஃபிஃப்த் லெட்டர் என்ன வரும், இந்த லெட்டர்ஸை நம்ம ஜாயின் பண்ணும்போது அவங்க என்ன இன்ஃபர்மேஷன் சொல்ல வராங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரிஞ்சிடும். இப்போ நம்மளுக்கு 1 to 16 இருக்குது. ஸோ 1 2 3 4 5 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16. இதில் வந்துட்டு ஃபஸ்ட்டு ஆல்பபெட் ஒன்றுனா ஏ பி சி டி இ எஃப் ஜி ஹெச் ஐ ஜே கே எல் எம் என் ஓ பி. இப்போது ஃபஸ்ட்டு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்க டி கோட் நம்பர்ஸில் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணி வச்சுருக்கிறது 8ன்னா இது 8 ஃபஸ்ட்டு 8ன்னா என்ன லெட்டரு ஹைச். நெக்ஸ்ட்டு 5க்கு வந்துட்டு என்ன லெட்டர் வருது இ, அப்போ செகண்ட் லெட்டர் வந்து இ. நெக்ஸ்ட்டு இங்கே 12ன்னா என்ன லெட்டரு 12னா எல், தேர்டு வந்து எல். நெக்ஸ்ட்டு 16 லெட்டரு பி. அப்போ இவங்க என்ன இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்குறாங்கன்னா என்ன இன்ஃபர்மேஷன் சொல்ல வராங்கன்னா ஹெல்ப். நம்ம வந்துட்டு ரிசீவ்டு ஒரு ரிசீவ்டு the receiver read the message as help. The receiver வந்துட்டு நம்ம மெசேஜை ரீட் பண்ணுறது. The receiver read the message as help. என்கோடில் வந்துட்டு என்கோடிங்கில் ஒரு மெசேஜ் சொல்லியிருந்தாங்க. அந்த மெசேஜ் நம்ம ரீட் பண்ணுறதுக்காக நம்ம அதை கொடுத்துருக்குற என்கோட் மெசேஜை டீகோட் பண்ணணும். டீகோட் பண்ணிவிட்டு கிடைக்கிற அந்த மேட்ரிக்ஸுக்கு வந்துட்டு சீக்வன்ஸ் A to Z லெட்டர்ஸை நம்ம சீக்வன்ஸ் பண்ணும்போது நம்மளுக்கு ரீட் பண்ணுற மெசேஜ் ரிசீவர் ரீடு மெசேஜஸ் ஹெல்ப்னு சொல்லிட்டு கிடச்சிருக்கு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.